பார்ட்னரோட நோ கான்டாக்ட் ரீடிங். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, அவங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான ரீடிங். இது மேரிடு கப்பலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஏதோ ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி காமிக்குது கார்ட்ஸு. மேரிட் கப்பலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பார்ட்னரும் நீங்களும் மேபி பிரிஞ்சிருக்கலாம். எந்த வித கான்டாக்டும் இருக்கலாம். நோ கான்டாக்ட் ஆர் லோ கான்டாக்ட், ரொம்ப கம்மியான பேச்சுவார்த்தை மட்டுமே இருக்கலாம். அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது. உங்கள் மேலே கமிட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க கமிட்மெண்ட் இருக்குது. அவங்க நீங்கள் தான், அதாவது உங்களை விட முடியாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ ரெண்டும் கட்டா சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியலன்னு, அட் கிராஸ் ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு மனசாகவே இருக்குது. இதையும் விட முடியாது, அதையும் விட முடியாது. ஆனால் இது இருந்தால் அது கிடைக்காது, அதுக்கு இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பட் அதுக்கு அப்ரப்டான எண்டிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க எடுத்து தான் ஆகணும். அது கண்டிப்பாக ரொம்ப நியர் ஃப்யூச்சரில் வரும். இதில் அவங்க ஃபேமிலி கார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஃபேமிலியே அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ் வந்தனால, ஹை ப்ரீஸ்டஸ், குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் எல்லாம் இருக்கனால அம்மா சம்பந்தம், இல்லைன்னா அம்மா மாதிரியான ஒரு மதர்லி ஃபிகர் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா குடும்பத்தோடு சேர்ந்து ஏதோ அவங்களுக்கு தடங்களாக இருக்குது. ஆனால் உங்கள் மேலேயும் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கிறாங்க. அங்கே இந்த லவ்வர்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கனெக்ஷன். ஓகேவா, இது தேர்ட் பார்ட்டி எனர்ஜியும் கூட. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் நீங்கள் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கமே இருக்குது. அது அவங்க ரொம்ப இம்மெச்சூர்டு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. குயின் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் ரெண்டுமே ரீடிங்கில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அவங்க மேலே நிறைய பாசம் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய பாசம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு அவங்களால குடும்பத்தை மீற முடியலையா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக. பட் கமிட்மெண்ட் ரெண்டு பக்கமே அவங்களுக்கு ஈக்குவலி கமிட்டட், அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஓகே, இப்போ இதுதான் அவங்களோட சிச்சுவேஷன். ஸோ அவங்க ரெண்டு பக்கமே முடிவெடுக்கலாம். அங்கேயும் அவங்க பெருசாக ஈடுபாடோடு இல்லை, இங்கேயும் இப்போ உங்ககிட்டையும் பெருசாக ஈடுபாடு காட்டுறதில்ல. அவங்க பாட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஞானி மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனால் நிறைய மறைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸை பார்த்திங்கன்னா, இது ஒரு வெளிப்படையான எனர்ஜி கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். நிறைய மறைச்சிக்கிட்டு, நிறைய மர்மமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இது மேரிடு கப்புள் தான் இல்லை, மேபி அன்மேரிட் கப்புளாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஏன்னா மேரேஜு கார்டு அவ்வளோவா வெளிப்படையாக வரல. ஆனால் கமிட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக கமிட்டட் கப்புள் தான். ஸோ வெயிட் அண்ட் சீ. அவங்க இதுதான் நினச்சிட்ருக்காங்க, உங்களையும் விட முடியாமல். கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கலாம். நம்ம அடுத்து என்ன வருதுன்னு அப்புறமா பார்க்கலாம்.